கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆசீர்வாதத்திற்கு பிறகு வரும் போராட்டம். ஒரு பெண் தன் அனுபவத்தை கூறுகிறார். சில நேரங்களில் நான் அதிகாலையில் எழுந்து தேவனுடன் மிகவும் இனிமையான, அமைதியான நேரத்தை செலவிடுகிறேன். ஆனால் 5 நிமிடங்கள் கழித்தே திடீரென்று பொறுமையை இழந்து விடுகிறேன். குழந்தைகளிடம் சத்தமாக பேச ஆரம்பித்து விடுகிறேன். மற்ற விஷயங்களிலும் தவறி விடுகிறேன் என்று தன் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். உங்களுக்கும் இப்படிப்பட்ட அனுபவம் ஏற்பட்டிருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள். சகோதரி நான்சி கூறுகிறார், அந்த அனுபவம் எனக்கும் பரிச்சயமானதே. ஒரு எழுத்தாளர் இதை இவ்வாறு கூறியுள்ளார்: ஆசீர்வாதத்திற்கு பிறகு போராட்டம் வருகிறது. இது என் வாழ்க்கையிலும் உண்மையாக இருப்பதை நான் கண்டிருக்கிறேன். இதே சம்பவம் இயேசுவின் வாழ்க்கையிலும் நடந்தது. ஆம், மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனங்களில் இயேசு ஞானஸ்நானம் பெற்றபோது தேவனுடைய ஆவியானவர் புறாவை போல இறங்கி அவர் மேல் வருவதை கண்டார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று கூறியது. அந்த அற்புதமான ஆவிக்குரிய அனுபவத்திற்கு பிறகு இயேசு உடனடியாக வனாந்திரத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கே அவர் சாத்தானால் சோதிக்கப்பட்டார். எனவே அடுத்த முறை நீங்கள் சோதனைகளின் காலத்தை எதிர்கொள்ளும் போது அதை கண்டு ஆச்சரியப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். இயேசுவின் ஞானஸ்நானத்தின் போது தேவன் அவருடன் இருந்தார், வனாந்திரத்திலும் அவருடன் இருந்தார். அதுபோலவே அவர் எப்போதும் உங்களுடனும் இருப்பார். ஜெபம். என் அன்பின் பரலோக பிதாவே, அனுதினமும் எங்களுக்கு வரும் சோதனையை மேற்கொள்ள கிருபை செய்யும். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்ற வசனத்தின்படி எங்களோடு இருந்து சோதனையை மேற்கொள்ள கிருபை செய்யும். ஆமேன். இந்த மெசேஜ் அக்டோபர் 2, 2024 நான்சி டி வால்முத் அவர்களின் சீக்கிங் ஹிம் புரோகிராமில் இருந்து எடுக்கப்பட்டது. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.